அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி ஜனனி மன அழுத்தத்தில் இருந்ததை சக்தி கவனிக்கிறாரு. அவர் ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்காக கொடைக்கானலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. 2 பேரும் ஜோடியாக காரில் கிளம்புறாங்க. போகிற வழியில் எல்லாமே சக்தி ஜனனியை கவனமாக கவனிச்சிக்கிறாரு. இப்படி 2 பேரும் கொடைக்கானலில் சில நாள் அமைதியாக இருக்கலாம்னு நினச்சி கிளம்புறாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆபத்து காத்திருக்குது. அது என்னன்னா, உடல் உறுப்புகளை திருடி விற்கிற தேவசகாயம் கும்பல்கிட்டேருந்து ஜனனி ஏற்கனவே தப்பிச்சு வந்தாலும் ஆனால் அவரை போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியல. தன்னோட வாழ்க்கையை சீரழித்த ஜனனியை பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் இருக்கார் தேவசகாயம். இந்த முறை ஜனனியை சக்தியும் தீர்த்து கட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வழக்கமாக ஜனனி மட்டும் பிரச்சனையில் மாட்டுவாங்க, இல்லைனா சக்தி மட்டும் மாட்டுவார். ஆனால் இந்த முறை 2 பேருமே சேர்ந்து பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறாங்க. அந்த ஆபத்துலேருந்து ஜனனியும் சக்தியும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.